சொல்லுங்க, எதுக்கு ஓட்டு போடணும்? நீ என்ன செஞ்சு கிழிச்ச திரும்ப ஓட்டு கேட்குற? சரியா, நாங்கள் ஓட்டு போடுறோம், நீ திரும்ப என்ன வந்து கிழிப்ப? அதெல்லாம் சொன்னா கொலவரி ஆயிருவேன் நான். உங்களை எல்லாம் களி ஊத்துறான், போக வேண்டிதானே? ஏன் அந்த ஆசை, பதவி வெறி, எப்படியாவது 26 நம்ம பிடிச்சிடணும், அந்த அதிகாரத்தை பிடிச்சிடணும், அப்படியே தொங்குறது. தெளிவா இருக்காங்க. 26ல் நீங்கள் வீட்டுக்கு போது உறுதி உறுதி உறுதி, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் எப்படி நீங்க எங்களை எப்படி நீங்க தப்பா எங்களை அயோக்கியன் எப்படி நீங்க சொல்லலாம்? நீங்க எப்படிங்க அயோக்கியங்கிறத திருட்டு நீங்க பாத்தீங்களா? எங்க சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சிருக்காது. ஏதாவது சத்தமா பேசினா முடிஞ்சு போச்சு. சத்தனா மட்டும் எங்களை தவறா பேசினா சும்மா இருமா. நாடு நாசாபி கிடக்கு, நாசமா இருக்கா? நாடு நாரி போய் கிடக்கு. நீங்க நான் தெரு ரோட்ல போனீங்கன்னா அப்படி பேசாம கக்கிசோ போங்க, ரோட்ல போகாதீங்க. தம் கட்டுறது அப்படியே. ஆமா, சொன்னா பொத்துக்கிட்டு கோவம் வருது அப்படியே. உங்களை ஆப்படிக்க வந்த மாநாடு யார் ஆப்பு எங்க வைக்கிறோம், எங்க பணம் வருது? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்பா சார். ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு மகளிருடைய வங்கி கணக்கிலும் 5000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்ல, வைக்கப்படும் வச்சுட்டாரு, நேரத்தை வச்சுட்டாரு. அவங்களுக்கு ஒரு அச்சம் வருது, 26 தேர்தல் கிட்ட வந்துருச்சு. அப்போ மக்கள் நம்மளை எப்படியும் துரத்தி அடிச்சிருவாங்க. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள் நம்ம மக்களுக்கு பெருசாக ஒன்றும் கிழிக்கலை. அப்போ அப்புறப்படுத்தி மக்கள் திரட்டும் போது நம்ம திரும்பவும் அந்த ஆட்சியை தக்க வைக்கணும்னு ஒரு ஆசை வரும் தானே. ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக ஆண்டவங்க, புதுசாக ஆண்டவங்க இல்லை, மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இவங்க அவங்க அப்பா இன்னும் இவங்க பிள்ளைங்கள்லாம் அப்படி ஒரு கட்சி அது. அப்போ அந்த குடும்பத்துக்கு பட்டாப்பட்டு எழுதி கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டை வச்சுன்னு நினைக்கிறாங்க அவங்க. அப்போ 5 வருஷம் நீங்கள் என்ன தான் போராடினா கூட அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. இன்றைக்கி மாணவன்லேருந்து மீனவன்லேருந்து செவிலியர்லேருந்து மருத்துவர்லேருந்து வாத்தியார் முதற்கொண்டு இன்றைக்கி போராட்ட களமாகவே தமிழ்நாடு மாறி நிற்கிறத எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தினம் போராட்டம் தான். ஏன்னா அப்போ எல்லாமே போராடலான்னு சொன்னாக்கா என்னது, அப்போ சரியான ஒரு ஆட்சி இல்லைன்றதானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா திமுக காரர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, தேர்தல் டைம்ல இந்த அரசு அதிகாரிகள்லாம் திட்டமிட்டு போராட்டம் பண்றாங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னும் நிறைய சேலரி கிடைக்கும், இந்த மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் பேச விட்டா நான் என்ன சொல்றேன், குறுக்கிடுங்க. நான் வேணாம் சொல்ல, என்னுடைய வார்த்தையை வாங்கிட்டு குறுக்கிடுங்க. இப்போ ஒவ்வொரு இலாகாவில் உள்ளவங்கெல்லாம் நேர்ந்தா விட்டுருக்காங்க போராடணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க, உங்கள் ஆட்சி முடிய போகுது. அப்போ இன்னும் இருக்கிறது ஒரு சொற்ப காலம் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண அவனுக்கு என்ன வரும்? ஒருத்தர் இறங்கி போராடும் போது அதை பார்த்து நீ செய்யலை. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், இதுக்கு சரியா பதில் இருக்கா? அதுக்கப்புறமா அந்த 5000 நான் வர்றேன். நான் இப்போ கடந்து போகிறேன் நினைக்காதீங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன வந்துச்சு? எரர். ஏன் வந்துச்சு? ஏங்க படிக்கிற பிள்ளைங்க, ஐயா பதறாதீங்க. உங்களுக்கு நீங்கள் தெரியுது, நீங்கள் கொந்தளிக்கிறது தெரியுது உங்களுக்கு. ஐயோ போட்டு உடைக்கிறானேன்னு சொல்லிட்டு என்ன இருக்குது இங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொடுக்குற போது இன்னைக்கு பாருங்க நிலைமை என்ன, எவ்வளோ பெரிய கேவலம் இது. ஏங்க நீ மிகப்பெரிய திருட்டு பதில் தெரியும் எங்களுக்கு. ஏன்னா உங்களை போல யாருமே இல்லை. நம்பர் 1 முதலமைச்சர் நீங்கள் தான். எது இல்லை, ஊழலில், லஞ்சத்தில், கொள்ளையடிக்கிறதுல நீங்கள் தான் நம்பர் 1. அதில் மாட்டுக்கிறதே இல்லை, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா உங்களை போல ரவுடிகளை வளர்த்து விட்டதில் ஆள் இல்லை. உங்களை போல கஞ்சாவை புழக்கத்தில் விடுறதுக்கு ஆள் இல்லை. உங்களை போல சாராகடை திறந்து விட்டு சாகடிக்க ஆள் இல்லை. எல்லாமே தெரியும், எல்லாமே இவர்கள் சாதனை. உங்களுக்கு விளங்குதா? அப்படிப்பட்ட அரசாங்கம். இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு தங்கச்சி, உங்களுக்கு கூட வரும், எனக்கு வந்துருச்சு, நான் வேணா காட்டுறேன் பாருங்கள். ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, எல்லாத்துக்கும் வருது. ஒரு பர்சனல் கால் வருது,
இப்போ நான் நினைக்கிறேன் ஸ்டாலினுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் சொல்லுங்க, எதுக்கு ஓட்டு போடணும்? நீ என்ன செஞ்சு கிழிச்ச திரும்ப ஓட்டு கேட்குற, சரியா நாங்கள் ஓட்டு போடுறோம், நீ திரும்ப என்ன வந்து கிழிப்ப? 2.0 அதெல்லாம் சொன்னா கொலவரி ஆயிருவேன் நான். 2.0 சார் ஸ்டாலின் அவர்கள் தான் நான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க, 2.0 பாப்பீங்கன்னு அவர் சொல்லி அவ்வளவுதான். ஸ்டாலின்னா 2.0. அப்போ இது மக்களுக்கான அரசா இருக்காது, மக்கள் நலன் கருந்த அரசா இருக்காது. அப்போ எங்களுக்கு அப்போ இந்த கல்வியில நீ கொடுக்க மாட்டேன், இப்போ மருத்துவம் கொடுக்க மாட்டேன், இப்போ வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், விலைவாசியை ஏற்றி விட்டுருவேன். இல்ல அவர் என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க இப்ப சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம், இதை விட சிறப்பா இதெல்லாம் சிறப்புன்னு சொன்னாங்க எந்த பைத்தியக்காரனும் ஒத்துக்க மாட்டான். இதெல்லாம் ஒரு சிறப்பா? பைத்தியக்காரன் ஒத்துக்க வேண்டாங்க, மனுஷன் தான் ஒத்துக்கணும். சாராய கடை திறந்து சாவடிப்பது ஒரு மக்களுக்கு செய்யற சேவையா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அதிகாரம் திருப்ப கிடைக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப வர்றேன், அந்த 5000 நீங்க அப்படியே போடுறீங்க வாங்கி கணக்கில். அதுலயும் என்ன காலைல அப்படியே ஒரு காணொலி பார்க்குறேன், யூடியூப்ல தான் பேசிக்கிற போல அந்த வீடியோ வருது. அப்போ இந்த 3 மாதம் சேர்த்து இப்போ அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்க 1,31,00,000 இல்லத்தரசிகளுக்கு அவர் கொடுக்குறதா சொல்றாரு. ஆரம்பத்தில் அது கொடுக்கல, இப்போதான் கொடுக்குறாரு. இப்போ நீ கொடுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு எங்கே வருது? உங்களுக்கு விளங்குதா? பச்சை பிள்ளை கூட தெரியும் நீ தோக்க போற ராஜா, அதுக்குன்னு ஓட்டுக்கு பண்ற தேவை என்ன அப்படின்னா, அதாவது எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன 3 மாசத்துக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி 1000 ரூபாய் யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல போறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கா. சோ அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வந்து இதுதான் சரி. தீபிகாவோட பேச்சு சரியான பேச்சு இது. இப்ப நான் எலெக்ஷன் டைம்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்தேன்னா என்ன எலெக்ஷன் கமிஷன் விட மாட்டான். அப்ப இந்த ஓட்டுக்கு பணம் நான் இப்பவே அட்வான்ஸா கொடுத்துட்றேன், முன் பணமா கொடுத்துட்றேன். இப்ப அப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன. அப்ப எலெக்ஷன் அறிவிச்சாச்சுன்னா இவர் அந்த 1000 கொடுக்க முடியாது என்ன. அதுக்கப்புறம் கவர்ல வச்சுலாம் பணம் கொடுப்பாங்க. இப்ப அடிச்சு வச்ச பணத்துக்கெல்லாம் அப்புறம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல. 1 கோடி அடிச்சாங்கன்னா ஒரு 1/4 கொஞ்சம் அப்படி செலவு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தான் அவர்கள் என்ன. இந்த மக்களை பற்றியும் மண்ணை பற்றியும் எதையுமே யோசிக்காத ஒரு திருட்டு திராவிட மாடல் அரசு இந்த 26ஐயும் நாங்க ஆளு துடிக்கிறதுனா இது எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய உச்சம் சொல்லுங்க பாப்போம். இத மக்கள் தெரியாம நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தரவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு திமுக கேக்குறாங்க. இல்ல 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 அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஊடகத்துல உட்காந்துக்கிறது நாங்க தான் எல்லாமே நீங்க தான், கொள்ளையடிச்சது நீங்க தான், மண் அள்ளது நீங்க தான், மழை வித்தது நீங்க தான், திருட்டு பயெல்லாம் நீங்க தான், ரவுடிசம் போறா நீங்க தான், எல்லாமே தெரியுது பாருங்க. ஒரு பத்திரிகையாளர் போற ஒரு எம்எல்ஏ போய் சந்திச்சு செய்தி சேகரிக்க போறாரு, அவர் வெட்டி ஆஸ்பத்திரி போட்டிருக்கான், எல்லாமே நீங்க தான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு அவல நிலையை தமிழ்நாட்டை கொடுக்கிற ஒரு திராவிட மாடல் அரசு திரும்ப வரணும்னு சொல்ற உங்களுக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு நீ முடிச்சு விட்ட, உங்களை எல்லாம் களி ஊத்துறான், போக வேண்டியதானே. ஏன் அந்த ஆசை, பதவி வெறி, எப்படியாவது இந்த 26 நம்ம பிடிச்சிடணும், அந்த அதிகாரத்தை பிடிச்சிடணும் அப்படியே தொங்குறது. ஆகவே தான் தங்கச்சி நான் உறுதியாக சொல்றேன், 26 தேர்தலில் மக்களால் விரட்டி அடிப்பது உறுதி. நீ எத்தனை கோடியா பணத்தை வந்து மக்களுக்கு நீ திணிச்சாலும் நீங்க அம்பலப்பட்டு போயிட்டீங்க, எல்லாமே தெரியும். இன்னைக்கு நீங்க 5 வருஷம் எங்களை ஆப் அடிச்சுட்டு ஒரு 5000 கொடுத்துட்டோம்னா அப்படியே மகிழ்ச்சாடுமா என்ன? ஆகவே மக்கள் தெளிவா இருக்காங்க. 26ல் நீங்கள் வீட்டுக்கு போது உறுதி உறுதி உறுதி, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு திமுகக்கு ஓட்டு போடணும்னா நாங்க எதுக்கு ஓட்டு போடணும், அப்படி நீங்க என்ன சாதனை பண்ணீங்க? இவர் யாரு கிட்ட இருக்காரு? மக்களோட குரலா கேக்குறாரு, மக்களோட மைதான அவர் இல்ல, மக்களுக்கு இல்ல அவரு. சீமானோட இதா இருக்காரு, வார்த்தையை பார்த்து பேசுங்க. சீமானுடைய அடிவடியா இருக்காரு. போற எல்லாமே சீமானுக்கு தான் உட்கார்ந்துக்கிறது என்ன. அப்படியே உங்களுக்கு நாங்கெல்லாம் பேசி விட்டுறோம்யா. சரி, இப்ப நீங்க பேசும்போது அவர் கேட்டார் இல்லையா, அவரோட தரப்பு வாதங்களை முன்வைக்கும் பொழுது அது விடுங்க. நீங்க திருட்டு பையன், அயோக்கிய பையன், அப்புறம் எப்படி நீங்க தப்பா அயோக்கியன் எப்படி நீங்க சொல்லலாம்? நீங்க எப்படிங்க அயோக்கியங்கிறத திருட்டு பையன் நீங்க பாத்தீங்களா? எங்க சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சத்தமா பேசினா முடிஞ்சு போச்சு. சத்தனா மட்டும் எங்களை தவறா பேச சும்மா. எங்க மண்ணால் யாரு, எங்க மலையை வெட்டினவன் யாரு? யாரு? நீங்க தான். யாரு? நீங்க தான் வாங்குறீங்க. லாரியை நிப்பாட்டு சொல்லிட்டீங்களா? லாரியை நிப்பாட்டி டோல்கேட் போட்டு காசு வசூல் யாரு? இவங்க வகைதாத்தன் வாழ பாருங்க.
உங்க அகைராதாயா வாங்குது. ஆமா, நாங்க வேற எங்கயா காசு உங்களுக்கு ஏரியா காசு கட்சி நாம் தமிழ் ஆண்டு பாத்தீங்களா? அப்பதான் வெட்டணும். ஆமா, ஒரு 5 வருஷம் ஆண்ட பாத்தீங்களா? நாங்க அண்ணன் சீமான் முதல்ல நீங்க சும்மா 8.2 வந்துட்டு காசு நாசமாக்கிட்டு பேசுறாங்க பாரு, நாக்கால பேசுறாங்க பாரு. சும்மா இருமா, நாடு நாசமா போய் கிடக்கு, நாசமா இருக்கா, நாடு நாரி போய் கிடக்கு. நீங்க நான் தெரு ரோட்ல போனீங்கன்னா அப்படி பேசாம கக்குசோ போங்க, ரோட்ல போகாதீங்க. தம் கட்டுறது அப்படியே. ஆமா, சொன்னா பொத்துக்கிட்டு கோவம் வருது அப்படியே. பாருங்க, மரியாதை எல்லா தரப்புல பாருங்க. நான் சொல்ற ஒரே விஷயம், சும்மா என் மண்ணையும் என் மக்களையும் எவனெல்லாம் சூறையாடுறானோ எனக்கு அவன் ஆபத்தானவன், அவனை அப்புறப்படுத்துவது என்னுடைய கடமை. கருத்து இல்ல. நீங்க அப்புறப்படுத்துவீங்க, நீங்க இங்க ரவுடித்தனம் பண்ணுவீங்க. நீங்க ரவுடித்தனம் என்ன அர்த்தம்? என்ன அப்புறப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? நாங்க சிரிச்சிட்டோம். நாங்க ரவுடியா? அப்புறம் ரவுடியா? நாம நீங்க ரவுடியா? ரவுடியா இருக்கிறவங்க தாவைக்காரனை போட்டு அடிக்கிறானுங்க. ஒரே ஒண்ணுங்க சார், திமுக காரர்களும் தாவைக்காவை போட்டு அடிக்கிறாங்க. அப்ப வந்து நீங்க எல்லாரும் அடி வாங்கி இருக்கோம். நாங்க அண்ணு குஞ்சுங்க, அவனை விடுங்க. இவங்க என்ன சொன்னாங்க? நீங்க தான் ரவுடிகள். நாங்க ரவுடியா? ஆமா. மக்கள் மன்றம், தந்தி தொலைக்காட்சி, நியூஸ் 18 ஒருத்தர் வந்து சொல்றார், செந்தில் வேல் அவர்கள், அவர் வணக்கம்னு சொல்லும் போதே பேடிஎம் சொல்லிட்டான். இவருக்கு கொஞ்சம் சுரணம் ஆயிடுச்சு. நீங்க அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, நான் பேசுறேங்கிறாரு. நான் கூட கலந்துட்டேன். நானும் சொல்றேன், ஐயா நீங்க பேசுங்க. ஏன்னா அவர் கருத்து சொல்ல வந்திருக்காரு. அந்த கட்சியில இருந்து அந்த கருத்து முரண் இருக்கு. ஆனா நமக்கு அவங்களுக்கு முரண் கிடையாதுல்ல. நீ தங்கச்சி தானே, இவர் ஐயா தானே, அதுல நம்ம மரியாதை தரோம். ஏன்னா நாங்கள் தமிழர்கள், மாண்புள்ளவர்கள், எங்களுக்கு அந்த மரியாதை தெரியும். அதன் வாயிலாக நானே பேச சொன்னேன். ஐயா செந்தில் ஐயா பேசணும்னு சொன்னேன். அவர் வெளியே ஒத்தனா சொல்லிட்டான், போற போக்கல இடியா பண்ணிட்டான். வெளியே போய் சேகர் பாபாட்ட சொல்லிட்டு 100 பேரை நிக்க வச்சு, ரவுடியை நிக்க வச்சு, பிஜேபி காரனை போட்டு பொலன்னு பொழுதுறாங்க. தங்கச்சி இவர் சொல்ற, நீங்க தான் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு? அந்த தம்பி சூர்யாவே மருத்துவமனை தான் இருந்தார். நீங்க என்ன பாக்குறீங்களா இல்லையா? அப்படியா? பாக்குறீங்களா இல்லையா தலைவா? அப்படியா? நம்பர் 1 ரவுடி கூட்டம் நீங்க தான். அதையும் தாண்டி ரவுடிகளை வளர்ப்பது யாரு? நீங்க தான். அப்ப நீங்க கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க. நாங்கள் மக்களுக்கானவர்கள் சார், மக்கள் முகவர்கள் நாங்க. ஆமா. உயிருக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நீங்க பயம் இல்லைன்னு சொல்றீங்களா? எது உயிருக்கு பயம் இல்லைன்னு சொல்றீங்க? உசுக்கெல்லாம் பயம் இருக்கதான் செய்யுது. ஏமா இவங்க வந்து பயம் கூட்டமே இவங்கதாம்மா. பட்ட பாயல கண்ணை நோண்டிட்டு போயிருவாங்க. முன்ன என்ன சொன்னாரு? பட்ட பாயல கண்ணை நோண்டிடுவாங்க. சொல்லுவா தெரியுங்களா? ஐயா சொன்னாங்க, முன்னவர் சொன்னாங்க, இந்த டோல் புத்துல இவங்க தான் காசு வாங்குறாங்க. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? பாருங்க, அதுல என்ன இந்த பாட்டு ஞாபகம் வருது. என்னப்பா பொய்ப்பையா சொல்லிட்டுறாங்க. அந்த மாதிரி எங்களை பார்த்து பொய்ப்பையா சொல்றது. நாங்க எப்ப வேண்டாயா? உங்களுக்கு கட்சி நடத்த ஏதியா காசு? நாங்க கட்சிக்கு ஏது காசு? இன்னைக்கு ஒரு 2 லட்சம் பேர் சேருக்கு மட்டும் 2 லட்சம் ஆர்டர் கொடுத்துருக்கேங்கிற. இன்னைக்கு திருச்சியில மாநாடு போடுறீங்க 21ஆம் தேதி. அதுக்கு எத்தனை லட்சம் செலவாகுது? என்ன கணக்கு? அதுதான் காசு எங்க வந்துச்சு? உங்களை ஆப்படிக்க வந்த மாநாடு. யாரு ஆப்பு எங்க வைக்கிறோம்னு பாருங்க. பணம் வருது, எங்க இருந்து வருது? அவங்க யாரு இருக்கா? இதுக்கு வழி இல்ல. இங்க பாரு, அவங்க கூட இருக்கவங்க போது வழி இல்லாத திரள் நிதி எது தெரியுமா? கொள்ளையடிக்குது. அதுல கொள்ளையடிக்கிற காசு நீங்க கொள்ளையடிக்கிறீங்க. எல்லாத்துலயும் ஆமா என்ன அடிக்கிறீங்க? இங்க பாருங்க, நாங்க மணல் மாஃபியா ஜல்லி பணம் கொடுக்குறாங்க. நாங்க எங்க மக்களை சந்திச்சு நாங்க வந்து மாடு போடுறோம். உங்களை மக்கள் உங்களுக்கு காசு ஆண்டு எல்லாத்தையும் அழிச்சு விட்டானுங்க போடுறோம். ஆமா ஆமா, சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ரொம்ப பேர் காசு போடுவான். யாரு காசு சொல்றாங்கிறது எங்களுக்கு தெரியும். யாரு காசு வாங்குறீங்க? சீமான் அவர்களுக்கு யார் காசு கொடுக்குறாங்க? அதெல்லாம் நான் வெளியில சொல்லக்கூடாது. அதெல்லாம் கட்சி உண்மையே இல்ல. அதனாலதான் நீங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. தெரியும் யாருகிட்ட இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி சொல்றதுனால அப்படி எல்லாம் இல்ல. இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்றது, 234 தொகுதியில் நீ கேண்டிடேட் அலௌன்ஸ் பண்ணி கேண்டிடேட் நிப்பாட்டுறது அவ்வளவு லேசப்பட்ட காரியம். 1000 கோடி செலவு பண்ணுவாரு மாப்பிள்ள சாரு. 1000 கோடியா? ஆமா பாருங்க, சும்மா அடிச்சு விடுறது. அப்புறம் அடிச்சு விடுப்பா. ஆமா, காசா பணமா இவரு கொடுத்தாரு. இவரு இவங்க தான் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஐயா சொல்லுங்க, சொல்லி விடுங்க. நாங்க போய் பேச வேண்டிய அவசியம் இல்லையா? நீங்க சொன்னாங்க. நீங்க போய் ஐயா முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கும் போது பாத்தீங்களா சீமானே
பிட்டி வாங்கி விட்டார். சாச்சா, அது வந்து அவதூறு. கேரளா விசாரிக்க போனதெல்லாம் தவறா பேசுறதெல்லாம் நாங்க பேச மாட்டோங்க. உங்களுக்கு பணம் வருது, எப்படி வருதுங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் வெளியில சொல்ல வேண்டாம். நீங்க பண்ணுங்க, நீங்க அரசியல் பண்ணுங்க. மக்கள் வாக்களிக்கட்டுமா? மக்கள் வாக்களிச்சா அவங்க ஆளட்டுமா? எங்களுக்கு நாங்க என்ன ஆள்றவங்களை சேர்ல உட்காந்துறவங்களை கையை பிடிச்சா இழுக்க போறோம்? நாங்க என்ன துச்சாதனா சேலையை பிடிச்சி உருவுறதுக்கு? அப்படியெல்லாம் உருவ மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தான் பாதிக்கு பாதி பெண்கள் தானே நிக்கிறாங்க, பாதி ஆண்கள் பாதி பெண்கள். அதனால அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். பெண்களை நிக்க வைக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி ஏளனமா பேசுறீங்களா? ஏளனமா நான் பேசல. பாதிக்கு பாதி பெண்கள் நாங்க சாலையை பிடிச்சோன்னு இழுக்க போறது ஆமா, கிடையாது. நாங்க என்ன துச்சாதனன் இல்லம்மா, நாங்க வந்து பரமாத்மா. அதனால நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். சட்டசபையில ஜெயலலிதா அவர்கள் நடந்த ஒரு விஷயம் நீங்க போமா, ஜெயலலிதா நான் தான் அங்க உட்காந்துட்டு நான் அன்னைக்கு என்ன நினைச்சோம், அந்த பொம்பளை என்ன வேஷம் போட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சும்மா குற்றங்கள் நீங்க பண்ணிட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து நாடகம் நடத்துறாங்க. நாடகம் தாமா அந்தம்மா போட்டுச்சு, நீ வேற சும்மா இரு. சேர்ல சேலை சிக்கிட்டதுக்கு அதுக்கு கடைசியில தவிர முறையை பிடிச்சி இழுத்தாரு அப்படின்னு கருமம். சார், அவங்களுடைய வரலாற்றை மாத்தி பதிவிடுறீங்க. இங்க பாருங்க, வரலாற நான் எப்பயும் மாத்த மாட்டேன். நான் அன்றைக்கு அங்க இருந்தவன், நான் கண்ணார பார்த்தவன். சும்மா நீங்க யாரெல்லாம் பார்க்காமலே கதை விடுறீங்க. செய்திகள்லயும் புத்தகங்களையும் நீங்க அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்தி இருக்கீங்க. ஆமா, அடிச்சு துன்புறுத்தி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அப்போல ஒரு மாசம் 40 நாள் 45 நாள் ஆஸ்பத்திரியில இருந்து யாருக்கும் தெரியாம கேமரா பூரா ஆஃப் பண்ணி நாசமா போச்சு. சரியா? போமா, ஏன் குற்றவாளின்னு நீதி சுப்ரீம் கோர்ட்டே தண்டனை கொடுத்த ஒரு குற்றவாளியை பத்தி பேசிட்டு உக்காந்துட்டு இருக்குங்க, வேலை வெற்றி இல்லாம. இவங்களுக்கு என்ன தெரியும்? அயோக்கியத்தனத்தினுடைய மொத்த உருவமே இவங்கதான். வேற யாரும் அயோக்கியம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி ஆளல, அவங்க ஊழல் பண்றதுக்கோ திருட்டு இருக்கும்போது ஊழல் பண்ணும்போது ஆட்சிக்கு வந்தா இதை காட்டுல தலைவிரிச்சாடும். ரொம்ப போய் பேசுறீங்க. என்ன போய் பேசுறேன்? நாம் தமிழர் கட்சி எங்க ஊழல் பண்ணுது சொல்லுங்க. ஊழல் என்ன ஊழல் இல்ல? என்ன எல்லா லாரிய மடக்கி எல்லாத்தையும் கப்பம் வாங்குறீங்க, கப்பம் வாங்குறீங்க. போலீஸ்கார மாதிரி போலீஸ்காரன் எப்படி வண்டியை நிப்பாட்டி காசு வாங்குவானு இல்ல, அது மாதிரி அதுவும் அவங்க கொடுக்குற 5000 போட்டது வருகின்ற 21 மாநாடு அண்ணன் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் பயம். இங்க பாருங்க, எங்களுக்கு பயங்கிறது எப்பயுமே தேவையா வருது. அது நாங்க ஆட்சியில பயம் இல்லன்னா அவர் எப்படி மாநாடு நடத்தினா இருமா, நான் சொல்றது கேளு. எங்க இருந்து பணம் வருது, யாரு குடுக்குறாங்க? ஆமா, எனக்கு தெரியும். இப்ப விஜய் இத்தனை மாநாடு போட்டுறாருல, இப்ப சேலத்துல போட்டிருக்காருல, அவருக்கு எங்க இருந்து வருது? அவர் வந்து சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. எங்களுக்கு மொத்தம் அவங்க கட்சியை சார்ந்தவங்க 10 பைசா செலவு பண்ணல. அதத்தான் நீ உன் காசு எடுத்திருந்தேன்னா நான் இந்த மாதிரி என்னுடைய பணத்துல இருந்து பண்ணிருக்கேன்னு நீ வருமான வரி கொடுக்கணும்ல. இப்ப 31 மார்ச்சுக்குள்ள அவருடைய கட்சியை சார்ந்தவங்க பண்றாங்க சார். கட்சியை சார்ந்த அப்ப அதத்தான் சொல்றேன். கட்சியை சார்ந்தவன் இப்பயே இவ்வளவு காசு செலவு பண்றான்னா சம்பாதிக்கணும்னு நினைப்பானா இல்லையா? இவங்க ஒரு மாநாடு போட்டாங்க, இந்த இந்திக்கார பிள்ளை எல்லாம் கூட்டு வந்துச்சு. ஆமா, பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் காலையில போல்ற பையன் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க. அது தப்புன்னு சொல்லல. நீ அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஏங்க நாங்க பாருங்க, உங்களுக்கு ஆளு கிடைக்கல பாருங்க, நாங்க என்ன செலவு சொல்லுவாங்க நாங்க கணக்கு காட்டுறோம். பார்த்தல பக்க கணக்கு காட்டுறோம். ஒரு மிச்சர் பாக்கெட், ஒரு பிஸ்கட் பாக்கெட் பாத்தீங்களா? அத பாத்த கிட்டத்தட்ட 10 பொருட்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்தோம். கல்ல மிட்டாய் மறந்துட்டேன், கல்ல மிட்டாயும் கொடுத்தோம். சரியா? அதெல்லாம் நாங்க கொடுக்குறோம். தண்ணி பாட்டில் கொடுக்குறோம். அது நாங்க கணக்கு காட்டுறோம், வருமான வரி செலுத்துறோம். தமிழகத்துல வெள்ளை அறிக்கை வெளியிடல. வெள்ளை அறிக்கை எதுல இருந்து எடுத்து செலவு, எதுல இருந்து எடுத்து செலவு? மக்களுடைய பணமா, எங்க கட்சி காசு, எங்க கட்சியினுடைய பணம் இருக்குது இல்ல, எங்க கட்சி பணம், மக்களுடைய பணம். அது எங்க டொனேஷன், மக்கள் எங்களுக்கு கொடுத்த நன்கொடை இருக்கு, அது வருமான வரி. அதே போலனா நாம் தமிழர் கட்சிக்கு நன்கொடை சொல்லுங்க. அது சொல்லுங்க. மக்கள் கிட்ட திரட்டி வாங்குறது எப்படி சார்?
அது எனது மக்கள்கிட்ட போய் நாங்கள் யார் யார் கையெழுத்தி- கணக்கு கொடுத்துருக்கான்னு நாங்க கணக்கு கொடுக்குறோம். யார் யாரு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு நாங்க கணக்கு கொடுக்குறோம்ல, வருமான வரி. அதே மாதிரி எங்களுடைய சார், பேங்க் நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எல்லாருமே ஒரு 100 ரூபாவோ 500 ரூபாவோ அந்த மாதிரி எதுக்கு கொடுக்குறாங்க? 500 அதாவது ஒரு ரூபாய் 10 லட்சம் பேர் குடுக்குறாங்கன்னா அந்த 10 லட்சம் பேரும் கணக்கு காட்டிட்டு இருக்க முடியாது இல்லையா? 10 லட்சம் பேர் கணக்கு காட்டவன, அது சில்லற காசு எல்லாம் வேண்டாம். மொத்தமா வாங்குறாங்கல்ல 100 கோடி 200 கோடி, 100 கோடியா? காட்டினா போதும். அதை என்ன? காட்டினா போதும். ஐயா இந்த திமுக உட்காந்து பேசுறதுக்கு ஒண்ணு சும்மா இருக்கலாம்பா. வாயை திறந்தா போய் ஆமா, வாயை திறந்தா போய் உங்களை ஒரு காட்டி ஆக்கப்பூர்வமா பேசினா பரவாயில்ல. பாரு 10 லட்சம் கோடியா? எனக்கு உண்மையிலே 1 கோடி எத்தனை முடன் தெரியாது தங்கச்சி. 10,000 கோடி என்ன அப்படியே அடிச்சு விடுறது, 10,000 கோடி. போற போக்குல அடிச்சு விடுறது. ஏன் சீமானா பயம், அந்த பயம் இருக்கட்டும், அதுவும் எங்களுக்கு தேவைதான். எது சீமானா பயம், அந்த பயம் தேவைதான் உங்களுக்கு சீமானை இருக்கட்டும். பார்த்து திமுக பயப்படுகிறது. அலறுது, அச்சப்பட்டு ஓடுது. ஆமா ஆமா ஆமா. எதுக்கு இந்த ஓட்ட ஓடுற, எதுக்கு இந்த பணம் போடுற? நீ நல்லவர்ப்பா, நீ மிகப்பெரிய அப்படியே நம்பர் 1 துபாக்கூர் இல்ல நல்ல முதலமைச்சர். அது வந்துருச்சுங்க ஐயா, ஃப்ளோல வந்துருச்சு. நீங்க பேசுங்க ஐயா. ஐயா நீங்க ஏதோ பேசுங்க, இயல்பா வந்துரும். அது தலைமை எப்படியோ தொடர்ந்து எப்படி. அந்த முதலமைச்சர் நீ உண்மையிலேயே 5 வருஷம் மக்கள் சேவை செஞ்சிருந்தா நீ எதுக்குயா பணம் கொடுக்குற? அட்வான்ஸா போய் 3000 ரூபாய் ஏன் கொடுக்குற? நீ நல்ல முதலமைச்சராக, நீ தான் மக்கள் அப்படியே பார்த்து கண்ணீர் துடைக்கிற முதலமைச்சராச்ச. நீ தான் எந்த கொம்பனாலும் என்ன ஆட்சியை பார்த்து குறை சொல்ல முடியாத முதலமைச்சர் தானே நீ. குறை சொல்றது மாசத்துக்கு நீ பணம் தர 3000 ரூபாய் அட்வான்ஸா? சார், அது மாதம் மாதம் வழங்கக்கூடிய பணம் அந்த 3 மாதங்கள்ல வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரப்ப அதை முன்னாடியே வந்து கொடுக்குறாங்க. ஒண்ணு இல்ல, உனக்கு எப்படியோ ஒரு ஆசை வந்துருச்சு, என்ன நடக்க முடியல, என்ன பண்றது? இருந்தாலும் 26 பார்த்துட்டு போகணும் ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கு திரும்பவும் எங்க அண்ணன் சொல்ற மாதிரி தான், செந்தமலன் சீமான் சொல்ற மாதிரி தான், இங்க வாய்ப்பில்லை ராஜா, நீ அவ்வளவுதான் எங்களுடைய பதில். நீ அடுத்த கட்ட நகர்வை பாரு. என்ன உங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க டஃப் கொடுக்கறதுக்கு, அவங்கள பூரா நாங்க தான் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நேரா பேர் சொல்ல உங்களுக்கு திராணி கிடையாது உங்களுக்கு. என்ன நாங்க தான் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கோம். இங்க தெம்பம் திராணி உள்ள கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் தமிழ்நாட்டுல. என்ன நாசமா போற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். சரி, நாங்க நாசமா போற கட்சி தமிழ்நாட்டுல நாங்க இருக்கோம். உண்மையிலேயே நீங்கள் இந்த மண்ணையும் மக்கள் நேசிக்கிற மாதிரி இருந்தா 234 தொகுதியிலையும் தனிச்சு போட்டு விடுங்களேன். அது என்ன, நீங்க யாருங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ண? முடியாதுல்ல, இஷ்டங்க. முடியாதுல்ல. முடியுமா முடியாதுங்கிறது எங்க தேவையில்லை, எங்க இஷ்டம். முடியாது. நாங்க கூட்டணி வைப்போம், கூட்டணி வைக்காம நிப்போம், அது எங்க இஷ்டம். அது நீங்க சொல்ல. கூட்டணிக்கு ஆள் வச்சா பரவாயில்ல. இவங்க ஆள் யாரு? அடியாள் வச்சது கூட அடியாள் கூட்டணி. ஆமையா, அடியாளு தான். உங்களை எல்லாம் ரோட்ல விட்டு அடிக்கிற ஆளுங்க தான். எங்களையா? ஆமா, தமிழ்நாட்டுலயா? தமிழ்நாட்டுல இந்த மண்ணுலயா? இந்த மண்ணு 26லயா? என்ன இருக்கு? 26லயா? நாங்க அடிக்கிற அடி இதோட மூட்டையை கட்டி போறீங்களா இல்லையான்னு பாருங்க. இந்த தேர்தலோட நாம் தமிழ் கட்சி அழிக்கணும்னா, தேர்தலோட காணாம போயிடுவீங்க. நாம் தமிழ் கட்சி அழிக்கணும்னா முப்பாட்டம் இல்ல, பாட்டம் பூட்டம் பிறந்து வரணும். அப்படியா? அப்பதான் இங்க நாம் தமிழ் அழியும். அப்படியும் நாம் தமிழ் அழியாது. ஏன்? இது என் முப்பாட்டம் முருகனுடைய பிறந்த மண். ஆமா ஆமா, இது எங்க மண். அப்படியே ஆடுறதுனாலதான் பாருங்க நாங்க அகற்றப்படுவோமா? அப்படி சொன்ன குடிகள். ஆமா, ஒரு ஆப்போசி சமரசம் செய்தார். ஆமா, சீப்பாயத்தினால் சமரசம் செய்தார். எனது அண்ணன் செந்தமலன் சீமான் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டார். சம்படி எடுத்து மண்டில் அடிப்பார். அடிப்பாரு. பாப்போம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன நீங்க சீப்பாயத்தினார் அவரு போயிட்டாரு, சிலம்புச்சவர் போயிட்டாரு. அவங்க சமரசம் பண்ணீங்க, டைப் பண்ணீங்க. பயந்தான் அவங்க கட்சியை பயப்படுவோமா? நாங்க பயப்படுவோமா? பிரபாகரன் பிள்ளைகள். ஆமா ஆமா, ஒருபோதும் பிரபாகரனை பார்த்து எல்லாம் நீங்க பண்ணீங்க. என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கீங்க. நம்மகிட்ட தான் பணம் இருக்கு, காசு இருக்கு, இன்னைக்கு 5000 கொடுத்துட்டோம், ஓட்டுக்கு 10,000 கொடுத்தா போட்டுருவாங்கன்ட்டு அந்த மோடி கொடுத்தா அந்த லாஜிக் தூக்கி வச்சுட்டீங்க. அங்க எப்படி செஞ்சாங்க? 10,000 போட்டாங்களோ? என்ன தலைவா ஏத்த பொருள். இந்த ஃபார்மேட்டு அவருக்கு செட் ஆகும், உங்களுக்கு ஆகாது. திரும்பவும் நல்லா உங்க முகத்தை கண்ணாடி எடுத்து பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, அது வேற ஃபார்மேட், இது வேற ஃபார்மேட். என்ன அவனுக்கு ஒன்றும் தெரியாத வறுமையில கிடக்குறான். இவெல்லாம் வசதியா இருக்கான். எப்படி வசதியா இருக்கான்? ஒரே ஒரு பொங்கல் கருநாளுக்கு மட்டுமே 650 கோடி குடிக்கிறவன். நீ சொல்ற நான் 1000 தரேன் பாப்பா, அவ்வளோ வச்சிருக்கான். என்ன நீ அவங்ககிட்டலாம் போய் நீ 1000 கொடுத்தா நீ இந்த ஓட்டை பிடிச்சான்னு நினைக்கிறது அது உங்க தவறு.
சரி, இருந்தாலும் நீங்க ஒரு பக்கம் ஒரு ஓரமா நின்று முயற்சி பண்ணுங்க. இது எங்கள் களம், 26 எங்களுடைய மண், இது 26 எங்களுடைய களம். இது நாங்க உறுதியா 234 தொகுதியும் வெல்வது உறுதி. ஆனா வாய் இல்லைன்னு வச்சுக்க, வடை சுட கூட லாய்க்கு இல்ல. வாயிலேயே வடை சுட்டு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிடுவார் பெரிய மாப்பிள்ள. இந்த சின்ன சின்ன சில்வண்டுகள்லாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இவங்க கையிலேயே அப்படி சொடக்கு போட்டு வடை சுட்டுவாங்க. இது சில்வண்டா பார்க்கதானே போறோம். சில்வண்டா பாப்போம், தேர்தல் முடியட்டும். இது உங்களை அடிச்சு ஓட ஒரு நாகப்பாம்பாங்கிறது வந்து பாப்போம். இந்த 8.2 தக்க வைக்கிறீங்களான்னு முதல் பாப்போம். இப்போ நான் அதிகாரமா சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், தொடர்ச்சியா நம்ம பேசிக்கொண்டு வரோம். இந்த காணொலியை பாக்குற மக்கள் திரும்பவும் உங்களுக்கு உறுதி தரேன். இது வந்து கேவலப்பட்டு என்ன இவங்க பேசுவதை நம்ம ஏற்கக்கூடாது.